வெல்கம் டு சாராவின் சமையல். இன்னைக்கு நாம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. கரம் மசாலா 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. சில்லிப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் உப்பு, சோயா சாஸ், ரெட் சில்லி, அப்புறம் ஒரு பட்டை, கிராம் 2, பிரியாணி இலை 1ங்க. அப்புறம் நான் கோஸை தூள் தூளாக சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது குடமிளகாயை நான் நீளமாக குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை தூள் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 எக்கு கூட போன்லெஸ் சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ரெசிபியை பார்க்கணுன்னா என் முன்னாள் வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க, நீங்கள் போய் பாருங்கள். ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஒரு கப்பில் கொட்டி நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாஸ்மதி ரைஸை நான் நல்லா 2 டைம்ஸ் கழுவி வச்சுருக்கேங்க. இது குக்கரில் போட்டு நீங்கள் வேக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு சட்டியில் போட்டு வேக வைங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கேன், நல்ல தண்ணி, அதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ இது கூட இந்த தண்ணி கூட பிரியாணி இலை 1, பட்டை 2 துண்டு, கிராம் 1 போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா பிரியாணி அரிசி ஒட்டாமல் வருங்க ஆயில் விட்டுறப்போ. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நான் அரிசியை வேக வச்சு வடித்து நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், சிக்கன் பீஸ் ரொம்ப பெருசாக இருக்கனால நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ ஆயில் விட்டுக்கலாம். நான் 100 கிராம் ஆயில் விட்டுருக்கேங்க. ஆயில் நல்லா காயிட்டும். ஆயில் நல்லா காஞ்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் உள்ள போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டுருங்க. அது கூட நம்ம குடமிளகா வெட்டி வச்சுருக்க குடமிளகா, முட்டைக்கோஸ், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஆயிலில் நல்லா பிரட்டி விட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு குட்டி டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேங்க. போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இன்னும் உப்பு போட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா போட்டிருக்க காயெல்லாம் ஆயிலே நல்லா வெந்து வருங்க. பாருங்கள், ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு நடுவில் கேப் விட்டு எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். கருவு நல்லா மஞ்சள் கருவை நல்லா கலக்கி விடுங்க. ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு லைட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க. எக்கை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா பரட்டி விடுங்க.
பாருங்கள், எக்கோட கோஸு எல்லாம் நல்லா கலங்கி வந்துருச்சுங்க. நல்லா வந்துருச்சு எக்கு. இது கூட வந்து இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு கரம் மசாலா, மிளகுத்தூள், ஒரு பிடி வரமிளகாய், ஒரு பிடி போட்டு பொடி எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கிருச்சுங்க. இது கூட வந்து இப்போது சில்லி சாஸ் வந்து கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். ரவா போட்டுக்கலாம். சோயா சாஸ் வந்து நான் இந்த மூடியில் 2 மூடி நான் ஊற்றுறேங்க. ஊற்றி நல்லா கலக்கி போட்டுக்கோங்க. நல்லா கலங்கணும். நல்லா கலங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸை போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான டேஸ்டியான சிக்கன் ரைஸ் ரெடி. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.